ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன டிஷ்ஷு பார்த்தீங்கன்னா ஒஸ்கோட்டா பிரியாணி. ஃபஸ்ட் அதுக்கு தேவையான பொருளை பார்த்துட்டு வந்துடலாம். சிக்கன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொத்தமல்லி, புதினா, தயிர், வெங்காயம், 4 பச்சை மிளகா, மிளகாத்தூள், மஞ்சள் தூள், அரிசி ஊற வச்சுருக்கேன், நார்மல் அரிசி எடுத்துருக்கிறேன். அப்புறம் பட்டை கொஞ்சம், லவங்கம், ஏலக்காய், முந்திரி, மெழுகு, சீரகம், ஜாதிக்காய் கொஞ்சம், தனியா கொஞ்சம். தனியா இப்போ நான் இதில் காமிச்சிருக்க மாட்டேன், ஆனால் நான் அரைக்கும் போது நான் போட்டிருக்கிறேன் ஜாதிக்காய். ஏன் இதுக்கு பட்டைலாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் எடுக்கணும், கொஞ்சம் நிறைய எடுக்கணும். ஏன்னா இதுக்கு மெயினே இந்த மசாலா தான். ஏன்னா இதில் நம்ம தக்காளி சேர்க்க போகிறது கிடையாது. கொஞ்சமாக தேவைக்கேற்ப உப்பு, நெய், எண்ணெய் கூட நீங்கள் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா உண்மையாக ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது இங்கே ரொம்ப 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 ஃபேமஸ். கர்நாடகாவில் சொல்ல போனால் ஃபேமஸ். நம்ம தமிழ்நாடுக்கு ஆந்திராவுக்கு போகிற ஹைவேல ஒஸ்கோட்டாவில் இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். தக்காளியே போடாமல் அவ்வளோ சுவையாக இருக்கும் உண்மையாகவே. அது ரொம்ப நாக்கில் அந்த டேஸ்ட் ஒட்டிகிட்டே இருக்கும். முதல்ல கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கினேன். தேங்காய் எண்ணெய் நம்ம நார்மல் ரீஃபண்ட் ஆயிலும் செய்யலாம், ஆனால் தேங்காய் செஞ்சோன்னா உண்மையாக ரொம்ப நல்லா இருக்குது. நான் டேஸ்ட் பண்ணியிருக்கிறேன், ரொம்பவே நல்லா இருக்குது. தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கினேன். அப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் நெய் போட்டுட்டு நல்லா காஞ்ச பிறகு ஃபஸ்ட்டு இதுக்கு இஞ்சி வெங்காயமும் பச்சை மிளகாயும் நம்ம அப்படியே போடுறதில்ல, கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கணும். ஏன்னா இதில் நம்ம சாப்பிடும் போது எதுவுமே நம்ம கையில் கிடைக்காது. கொத்தமல்லி, புதினா கூட நம்ம சின்ன சின்னதாக தான் அரைஞ்சி போடுவோம். அப்புறமா பாருங்கள், போட்டு நல்லா அந்த பச்சை வாசம் போடுற அளவுக்கு வதக்கணும். ஏன்னா நம்ம இது டைரெக்டாக போட்டால் கூட சீக்கிரம் வதக்கிடும். இந்த இதில் போடும்போது கொஞ்சம் லேட்டாக வதங்கும். அதனால் கொஞ்சம் சிம்லே வச்சுன்னு வதக்குங்க. ஏன்னா இது அரைச்சி போட்டதால் சீக்கிரம் கருக சான்ஸ் இருக்குது. சிம்லே வச்சு நல்லா வதக்குங்க. அப்புறம் அதில் ஒரு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கிறேன். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்னாலும் இந்த வெங்காயமும் பச்சை மிளகாய் அரைக்கும் போதே பூண்டும் இஞ்சியும் போட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம். நான் ஆல்ரெடி அரைச்சி வச்சதால் எனக்கு ஈஸியாக இருந்தால நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அப்படியே 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா அதோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கும் இது பண்ணிவிட்டு, இதுக்குள்ளே இப்போ வச்சுருக்கிறேன். அப்புறம் இந்த மசாலாங்கோ ஜாதிக்கு கொஞ்சம் தான் போடணும், துருவி போடணும் கொஞ்சம். நான் அப்படியே வச்சுருக்கிறேன். இது கூட தனியாக ஆட் பண்ணிக்கோங்க. தனியாக கரெக்டாக ஒரு கைப்பிடி ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட் உண்மையாகவே ரொம்ப சூப்பர். நான் இப்போது எடுத்து வைக்க மறந்துட்டேன், அப்புறமா நான் போடும்போது ஞாபகம் அரைச்சிட்டேன். பச்சை வாசனை பொருளுக்கு நல்லா வதக்கிட்டு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பாருங்கள், ரொம்ப நைஸும் இல்லாமல் ஓரளவுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும், பொடியாக இருக்கும். அரைச்சிட்டு கொஞ்சம் பச்சை வாசனை போல இருக்குது. இப்போ இதில் கொத்தமல்லியும் புதினாவும் சின்ன சின்னதாக அரைச்சிக்கினேன். ஏன்னா சின்ன சின்னதாக நம்ம அரைக்கும் போது கையில் நம்ம அகப்படாது. ஏன்னா பசங்க ரொம்ப முழுசாக எடுத்து போட்டுருவாங்க. இது நல்லா நம்ம அது சின்ன சின்னதாக அரைஞ்சி போடும்போது நல்லா அது அந்தளவுக்கு பசங்க எடுத்து போகிற அளவுக்கு இருக்காது. சாப்பாடு நல்லா மிக்ஸ் ஆகிடும். அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள், அப்புறம் ஒரு 2 காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள். நான் கடை மிளகாத்தூளெல்லாம் போடல, நம்ம வீட்டிலே அரைச்ச மிளகாத்தூள் தான் நான் போட்டிருக்கிறேன். போட்டுட்டு நல்லா அதோடைய அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதையும் ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு, இப்போ கரெக்டாக 1 கிளாஸ் தயிர் எடுத்து வச்சுருக்கிறேன். இது தயிர் நான் ரொம்ப புளிப்பில்லாத தயிர் தான், மில்கி மிஸ்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதில் அந்தளவுக்கு புளிப்பு இருக்கிறதுல அது தான் நான் யூஸ் பண்ணேன். ஏன்னா இதில் நம்ம தக்காளி சேர்க்காததால் வெறும் தயிர் மட்டும் தான். அப்புறம் சிக்கன் போட்டுக்கினேன். மீடியம் சைஸாக கட் பண்ணி வச்சுருந்தேன். சிக்கன் போட்டு, ஏன்னா அப்போ தான் அந்த மசாலா அதுள்ளே இறங்கும். சிக்கன் போட்டுட்டு ரெண்டு நிமிஷம் மத்தியும் நல்லா வதக்கி விடுங்க.
இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா எல்லாத்தையும் போட்டுக்கணும். ஏன்னா இந்த மசாலா தான் இதோடைய டேஸ்ட் எல்லாமே. அந்த முந்திரி போட்டிருக்கும்போது அதுக்கு இன்னும் டேஸ்ட்டு கொடுக்குறது, கெட்டி கொடுக்கும் எல்லாமே இதுதான். ஒரு 2 நிமிஷம் விட்டிங்கன்னா அது நல்லா வெந்துடும். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கினேன். ஏன்னா ஒரு சமையலுக்கு டேஸ்ட் கொடுக்குறது உப்பு தான். நம்ம கொஞ்சம் முன்னே போடும்போது அந்த சிக்கன்லேயே அந்த மசாலாங்க இறங்கும்போது அந்த உப்புடைய டேஸ்ட் அதில் தெரியும் நம்மளுக்கு. இப்போ நம்ம தேவைக்கு எப்போ தண்ணி ஊற்றினேன். இப்போ நம்ம ஒரு 2 கிளாஸ் போடுறோம்னா 2 கிளாஸு 4 கிளாஸ் தண்ணிக்கு வந்து 3.5 கிளாஸ் தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம அந்த வெங்காயத்துலேயும் சரி தயிரும் ஊற்றித்தாலும் அதுலேயே தண்ணி கரெக்டாக இருக்கும். நான் வந்து சுடு தண்ணி டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கினேன். ஏன்னா கொஞ்சம் டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் சுடு தண்ணி ஊற்றிக்கிறேன். நீங்கள் பசு தண்ணி கூட ஊற்றிக்கோங்க. நல்லா கொதிச்ச பிறகு அரிசி ஊற வச்சுருக்கிறேன். இது நான் பாஸ்மதி ரைஸோ சீரக சம்பாவோ எதுவுமே யூஸ் பண்ணல. நார்மல் வீட்டில் இருக்கிற அரிசியை வச்சு தான் நான் செஞ்சேன். ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா உதிரி உதிரியாக வரும். பாருங்கள், அந்த மேலே அந்த கொதிக்கும் போது அந்த எண்ணெய் மேலே அப்படியே படர்ந்து நல்லாயிருக்கும். இதில் நான் எக்ஸ்ட்ரா எதுவுமே சேர்க்கலை. ஒருத்தர் வந்து அஜினோமோட்டோ அதை சைனா சால்ட் யூஸ் பண்ணுவாங்க. நான் அது கூட யூஸ் பண்ணல. அதெல்லாம் யூஸ் பண்ணாவே நம்மளுக்கு ஹெல்த் இஷ்யூ வரும். நம்ம வீட்டிலே ஈஸியாக செய்யக்கூடியது தான் இது ஒஸ்கோட்டா பிரியாணி. இப்போ மூடி போட்டு அது நல்லா தண்ணி வேகட்டும், அரிசி நல்லா வேகட்டும். பாருங்கள், இப்போ பாருங்கள் நல்லா தண்ணி இருத்துக்குன்னு கொஞ்சம் தான் தண்ணி இருக்குது. நான் இந்த ஸ்டேஜ்லேயே வந்து நான் வந்து தம் கட்டிடுவேன். ஏன்னா அப்போ தான் அந்த தண்ணி வந்து ஓரளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம தம் கட்டாமல் எடுத்துட்டோம்னா அப்படியே வச்சு நம்ம ஸ்டவ்வில் டேரெக்டாகவே இது பண்ணோம்னா அடி பிடிச்சிட்டோம். அதனால தான் நான் வந்து பாருங்கள் இப்போ கலர் மொத்துறதுங்களா, சாப்பாடுக்கு முழுகிற அளவுக்கு தான் தண்ணி இருக்குது. ஓவராக தண்ணி இல்லை, ரொம்பவே இருத்துக்கலை. பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நான் ஒரு நல்லா இரும்பு தவா வச்சு அது மாதிரி தான் தம் போடுது. அப்படின்னாவும் அந்த தண்ணியும் நல்லா இருத்துக்கும். அரிசியும் வந்து அரிசியாக இருக்காமல் ரொம்ப வெந்து போகாமல் கரெக்டாக இருக்கும். குழஞ்சி போகாமல் நல்லபடியாக இருக்கும். இது மாதிரி நான் நல்லா வெயிட்டான தூக்கி வச்சுக்கிறேன். நான் சின்னது குட்டாணி. பாருங்கள், இப்போ திறந்து பார்க்க பாருங்கள் எப்படி இருக்குது. இல்லை கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு பாருங்கள், அது மேலே பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியுது பாருங்கள். உடைக்கும் போது அரிசி குழையாமல் ரொம்பவும் அரிசி இல்லாமல் நல்லா அப்படியே நல்லா வரும். பூ மாதிரி நல்லா அப்படியே அழகாக வரும். பாருங்கள், உள்ளே நல்லா வெந்து தம் உடைக்கும் பாருங்கள். உண்மையாகவே டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். இது நம்ம தக்காளி போடல, நீங்கள் பயப்பட தேவையில்லை. உண்மையாக ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். பாருங்கள், அரிசியாகவே இல்லாமல் குழஞ்சோ இல்லாமல் உதிரி உதிரியாக நல்லா இருக்குது பாருங்கள். பாருங்கள், இப்போ கொஞ்சமாக சாப்பாடு எடுத்துக்கினேன். பிரியாணி எடுத்துட்டேன். அப்புறம் லிவர் ஃப்ரை. நாங்கள் பச்சடி நிறைய சாப்பிட மாட்டோம். மோஸ்ட்லி பிரியாணினா கண்டிப்பாக லிவர் கிரேவி இருக்கும் எங்கள் வீட்டில். இதுவும் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுறேன். அப்புறம் ஒரு முழு முட்டை. ரொம்ப சூடாக இருந்துச்சு. என் பசங்களுக்கு தான் ஊட்டுறேன். இப்போ அவன் சூடாக ஊட்டிட்டான், அவனுக்கு சொல்லவும் முடியாமல்.
ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது, அவனுக்காக தான் செஞ்சது. இது பெரிய பையன், அவனும் சாப்பிட்டு பார்த்து சொன்னான் ரொம்ப நல்லா இருக்கு சட்னி.